இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல விஜய் ஒரு மேஜிக் பண்ணிட்டாரு. அத யாராலயுமே மறுக்க முடியாது. ஏன்னா, நம்ம கண்கூடாவே நேத்து பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 108 தொகுதிகள்ல வின் பண்ணியிருக்காரு. அதுவும் முதன்முறையா தேர்தல சந்திச்சு தனிப்பெரும் கட்சியாவே உருவெடுத்துட்டாரு. அதுலயும் 108 தொகுதிகள வின் பண்ணி ஒரு வரலாற்று சாதனைய படைச்சிருக்காரு. இது ஒரு பெரிய விஷயம் தான். சாதாரண விஷயமா சொல்லிக்கவே முடியாது. ஏன்னா, ஒரு தனிநபரா அதுவும் தனியா எல்லா தொகுதிகள்லயுமே தனிச்சு போட்டியிட்டு, கிட்டத்தட்ட 233 தொகுதிகள்ல இவங்க தனிச்சு போட்டியிட்டாங்க. ஒரு தொகுதியில மட்டும் இவங்களுக்கு வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுடுச்சு. அவங்க சுயேட்சைக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் 108 தொகுதிகள்ல இவங்க ஜெயிச்சுட்டாங்க. ஆண்ட திமுக இருக்காங்கல்ல, ஆளும் கட்சியான திமுக 73 தொகுதிகள்ல ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அதிமுக 53 தொகுதிகள்ல ஜெயிச்சிருக்காங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இருக்காரு இல்லையா? அவர் தேர்தல்ல பிரச்சாரம் போகக்கூடிய நேரங்கள்ல எல்லாத்துலயுமே சொன்ன வார்த்தை என்னன்னா, ஒண்ணு திமுகவுக்கும் இவங்க தமிழக வெற்றிக் கழகம் இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் போட்டி. இதுல மற்ற கட்சிகளுக்கு இடமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வச்சாரு. சோ அதே மாதிரிதான் இந்த தேர்தல் அப்படிங்கிறது திமுகவா தமிழக வெற்றிக் கழகமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிறையவே இருந்துச்சு. ஆனா ஆரம்பத்துல தபால் வாக்குகள் எண்ணப்படும் போது தமிழக வெற்றிக் கழகம் 2வது இடத்துல இருந்தாங்க, திமுக முதல் இடத்துல இருந்தாங்க. ஆனா வாக்குப்பதிவு இயந்திரத்துல பதிவான வாக்குகளை எண்ணும் போது தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து முன்னிலையில் இருந்தாங்க. அதுல திமுக சொல்ல போனோம் அப்படின்னா 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. 2வது இடத்துல அதிமுக இருந்தாங்க. சோ இப்படிதான் இருந்துச்சு. சோ இதனால மிகப்பெரிய பின்னடைவை திமுக சந்திச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட நிறைய தொகுதிகள்ல அமைச்சர்கள் எதிர்பார்க்காத வகையில டெபாசிட் இழக்கக்கூடிய அளவுக்குலாம் அந்த இது பண்ணிட்டாங்க. தோல்வியை சந்திச்சுட்டாங்க. சோ இது பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா நிறைய டைம் ஜெயிச்ச இடங்கள்லயே திமுக தங்களோட கோட்டையை தக்க வைக்க முடியாம தோல்வியை சந்திச்சுட்டாங்க. இதுல மிக மிக முக்கியமா கொளத்தூர் தொகுதி. ஏன்னா கொளத்தூர் தொகுதியில கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. முதலமைச்சரோட தொகுதி அது. அவர் அந்த தொகுதிக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. எல்லாமே பார்த்து பார்த்து அந்த கொளத்தூர் தொகுதிக்கு பண்ணி கொடுத்திருக்காரு. இதனால கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை யாராலுமே தோற்கடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த தொகுதியில கூட திமுக எதிர்த்து போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழகம் தான் வின் பண்ணியிருக்காங்க. டி நகர்லயா இருக்கட்டும், வெள்ளிவாக்கத்திலயா இருக்கட்டும், எல்லா தொகுதிகள்லயுமே இங்க தமிழக வெற்றிக் கழகம் தான் வின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சென்னையோட கோட்டை அப்படின்னு திமுக தான் சொல்லுவாங்க. திமுகவோட கோட்டை தான் சென்னை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் உடைச்செறிஞ்சிட்டு இப்போ தமிழக வெற்றிக் கழகத்தோட கோட்டை தான் சென்னை, சென்னையோட கோட்டை அப்படின்ற மாதிரி அவங்க மாத்திக்கிட்டாங்க. 2 தொகுதியில தான் சென்னையில நம்மளுடைய திமுக வந்திருக்காங்க. இதுல நம்மளுடைய தமிழக வெற்றிக் கழகம் எல்லா இடங்களையும் கைப்பற்றிட்டாங்க. சோ பார்க்கலாம், அடுத்தடுத்து இவர் முதலமைச்சரா பொறுப்பேற்க போறாரு. நம்மளுடைய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்க போறாரு. பட் இருந்தாலும் பெரும்பான்மைக்கு 118 தொகுதிகள் தேவை. இவர் எத்தனை தொகுதிகள் வின் பண்ணியிருக்காருன்னா 108 தொகுதிகளை வின் பண்ணியிருக்காரு. இப்போ என்னன்னா மற்ற கட்சியினரை கூட்டணிக்கு பேசுறாங்க. அதாவது மற்ற ஒரு சில கட்சிகளை இங்க இழுத்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு பெரும்பான்மை கிடைச்சிடும், ஆட்சி அமைச்சிருவாங்க. இதுக்கு இடையில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதுல ஆட்சி பொறுப்பேற்க அழைக்குமாறு கேட்டிருக்காரு. இதுக்கு சீக்கிரமாவே ஆளுநர் அழைப்பு விடுப்பாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதுல கண்டிப்பா பெரும்பான்மையை நாங்க நிரூபிப்போம் அப்படின்ற மாதிரியுமே விஜய் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது தெளிவா தெரியுது இவங்க மற்ற கட்சியினர் கூட பேசியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. இதுல காங்கிரஸ், பாமக இவங்க எல்லாருமே திருப்பி விஜய் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அவங்க மற்ற கட்சியினர் கூட கூட்டணி வச்சிருந்தாலும் விஜய்க்கு கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வரக்கூடிய பட்சத்தில் மட்டும்தான் இவர் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பாரு. சோ மற்ற கட்சிகளுமே விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா ராகுல் காந்தி முதற்கொண்டு நம்மளுடைய விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அதுவும் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இதனால காங்கிரஸோட ஆதரவு தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இதனால கண்டிப்பா விஜய் ஆட்சி அமைக்க போறாரு. கண்டிப்பா முதலமைச்சரா ஜோசப் விஜய் அமர போறார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. சோ இன்னும் வரக்கூடிய காலங்களில் சீக்கிரமாவே விஜய் சட்டமன்றத்துக்கு போய் ஆட்சி பொறுப்பு எடுத்து தமிழகத்தை வழிநடத்த போறாரு, தமிழகத்தை ஆட்சி நடத்த போறாரு. சோ இதுல விஜய் என்ன பண்ண போறாரு, கிட்டத்தட்ட 5 வருஷம் அவர் கையில ஆட்சி அமைய போகுது. தமிழ்நாடு அவர் பாத்துக்க போறார். சோ அந்த 5 வருஷத்துல விஜய் என்ன பண்ண போறார் அப்படிங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்பு அதிகமா தான் இருக்குது. இப்போ இந்த வெற்றி கொண்டாடத்தை பாக்குறப்போ எல்லாருமே இப்போ ஸ்டேட்டஸ் வச்சு வீடியோக்கள் மூலமா தங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அதுல விஜய் சட்டசபைக்கு போற மாதிரி, பொறுப்பேற்கிற மாதிரியும், சைன் போடுற மாதிரியும், மக்கள் ஆட்சி நடத்துற மாதிரியுமே வீடியோக்கள் எடிட் பண்ணி அவங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. சோ இது ஒரு புறம் இருந்தாலும்
விஜய் வந்து இந்த அடுத்த 5 வருடங்கள்ல என்ன பண்ண போறார்? ஏன்னா முதன்முறையா தேர்தலை சந்திச்சு தனிப்பெரும் கட்சியை உருவெடுத்து வாகை சூடிட்டாரு, வெற்றி வாகையை வந்து சூடிட்டாரு. ஸோ இது வந்து ஒரு ஹாப்பியா இருந்தாலும் அடுத்த 5 வருஷத்துக்கு அவர் என்ன பண்ண போறாரு? ஏன்னா முதல் தேர்தல் இப்ப வந்து அரசியலுக்கு வந்து புதுசா வந்திருக்காரு. அவர் என்ன பண்ண போறாரு? என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு? கண்டிப்பா மாற்றத்தை கொண்டு வர போறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ குறிப்பா வந்து என்னெல்லாம் எதிர்பார்க்கிறாங்கன்னா மது ஒழிப்பு, பெண்களுக்கான பாதுகாப்பு, இந்த இரண்டும் தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது நம்மளுடைய தமிழகத்துல. ஏன்னா பெண்களுக்கான பாதுகாப்பு சரியா இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியா இல்லை, குறிப்பா இந்த மது ஒழிப்பு, மது கடைகள் அதிகமா இருக்குது, அதனாலதான் பாதிப்பு நிறைய வருது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வருது. சோ விஜய் என்ன பண்ண போறாரு? மதுக்கடைகளை ஒழிக்க போறாரா? அதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து கேள்விகளா எழுது பார்க்கலாம். இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காரு, அவர் வந்து கண்டிப்பா நல்லது பண்ணுவார் அப்படின்னு நினைச்சுதான் மக்கள் வந்து வாக்குகளை வந்து வாரி வழங்கியிருக்காங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து ஒரு நோஸ்கட் பண்ண மாதிரி விஷயம் தான், ஓட்டுகளா மாறாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாத்துக்குமே நோஸ்கட் பண்ற மாதிரி வந்து ஓட்டுகளை வந்து வாரி வழங்கிட்டாங்க. சோ இந்த மக்களுக்காக விஜய் என்ன பண்ண போறார் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமா இருக்குது. பார்க்கலாம் இந்த 5 வருடங்கள்ல விஜய் என்னென்ன பண்ண போறார் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுல மிக முக்கியமா 34% அதிகமான வாக்குகளை வந்து விஜய் பெற்றிருக்காரு. இதுல திமுக வந்து 24% வாக்குகளை பெற்றிருக்காங்க, அதிமுக 21% வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ இந்திய அரசியல ஒரு புதிய கட்சி வந்து தொடங்கி சில காலங்கள்லயே மக்களோட பேராதரவை பெற்று வெற்றி பெறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை தான். இப்போ அந்த வகையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்ஜிஆர், என்டிஆர், அதுக்கப்புறமா அரவிந்த் கெஜ்ரிவால், இவங்களுக்கு அப்புறமா அந்த இடத்த வந்து விஜய் பிடிச்சிருக்காரு. ஏன்னா திமுகவிலிருந்து விலகி நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதிமுகவை தொடங்கினாரு. ஸோ அவர் வந்து 1977 தான் வந்து பொது தேர்தலை சந்திச்சாரு. அதுல வந்து 155 தொகுதிகளில் போட்டிக்கிட்டு 130 தொகுதிகளை கைப்பற்றி இருக்காரு. அதுல வந்து 30% வாக்குகளை வந்து எம்ஜிஆர் அவர்கள் வாங்கியிருக்காரு. ஆந்திர அரசியலை பொறுத்த வரைக்குமே 1983 நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து இந்தியாவை உலுக்குச்சு. ஏன்னா கட்சி தொடங்கின 9 மாசத்துல என்டிஆர் வந்து ஆட்சியை பிடிச்சாரு. அவரோட தெலுங்கு தேச கட்சி வந்து 289 தொகுதிகளில் போட்டிக்கிட்டாங்க. 201 தொகுதிகளில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. அவங்க வந்து மொத்தமா 46% அதிகமான வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. இதுல ஆம் ஆத்மி கட்சி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 2012 வந்து தொடங்கியிருக்காங்க. 2013 சட்டமன்ற தேர்தலில் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டாங்க. 70 தொகுதிகளில் போட்டியிட்டு 28 தொகுதிகளில் வின் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து 29% வாக்குகளை வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ விஜயுமே வந்து 233 தொகுதிகளில் போட்டியிட்டு 108 தொகுதிகளை வின் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 34% அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்காரு. அதனால ஒரு தனிப்பெரும் கட்சியா வந்து உருவெடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜிக் மிராக்கிள் மாதிரி தான் பார்க்கலாம். ஸோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? விஜயோட வருகை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் ஆட்சி அமைக்கிறதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.